Hello friends, welcome to our channel Snacks Box. கடாய் வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்த்தணும், ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப் பச்சை பட்டாணி, இது கூடவே உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்திருக்கேங்க, 3 பீன்ஸு, 2 கேரட், ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா உப்பு சுடுதண்ணியில் போட்டு அதையும் போட்டாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இது பாருங்கள், பட்டாணியெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி வந்துடணும். ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுக்கணும். ஸோ நான் க்ரீன் பீஸ் பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பட்டாணினா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே மாதிரி குடமிளகாய், கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுலேயே 1 ஸ்பூன் சோம்பு, அதே ஸ்பூன் தாங்க, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாயை ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மிளகும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே 4 முந்திரியும் சேர்த்து கருகாமல் நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஃப்ளேமை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஃப்ரை ஆகிடும், சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போது இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா? அதே கடாயில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்து மசாலா பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ மசாலா எல்லாம் காய்கறிகளை நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பர் வாசனையாக இருக்குதுங்க. நம்ம மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், கேப்சிகம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் இறக்குறதுக்கு முன்னதாக ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்போஸ் பட்டர் ஸ்மெல் பிடிக்காதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கடாய் வெஜிடபிள் ரெடி.